Yes. Now let's say biomolecules. The biomolecules means that organic compounds. Carbohydrates around first one carbohydrates பார்க்க போகிறோம். Carbohydrates one of the biomolecules. Carbohydrates are most abundant organic compound in every living organisms. உயிர் வாழக்கூடிய எல்லாத்துலேயும் மோஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் மோஸ்ட் abundant ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எவரி லிவிங் ஆர்கானிசம். எல்லா உயிர் வசிக்கக்கூடிய எல்லாத்துலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன சொல்கிறோம், கார்போஹைட்ரேட் சொல்லுவோம். தே ஆர் ஆல்சோ known as சாக்ரைட்ஸ். அதோட பேர் என்னது, சாக்ரைட்ஸ். சாக்ரைட்ஸுங்கிற ஒரு கிரீக் வேர்ட்ஸு. அதோட மீனிங் என்னென்னா, சாக்ரைட்ஸோட மீனிங் என்னென்னா சுகர் அப்படின்னு சொல்கிறோம். சாக்ஸரன்ஸ் அப்படிங்க மீன்ஸ் என்னது, சுகர். ஓகே, அப்படியே கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆல்சோ known as என்னது, சாக்ரைட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் important organic compound in every living organism. They are also known as சாக்ரைட்ஸ். சாக்ரைட்ஸ் means Greek words. அதோட மீனிங் என்ன, இங்கிலீஷில் சுகர்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ், as many of them ஸ்வீட்டாக இருக்கும். சுகர்னில் ஸ்வீட், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்வீட். மெனி ஆஃப் தம் பார்த்திங்கன்னா அதில் ஸ்வீட்டாக தான் இருக்கும். கார்போஹைட்ரேட்டில் மெனி ஆஃப் தம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். தே ஆர் கன்சிடர்ட் as ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். கார்போஹைட்ரேட் என்னவா கன்சிடர் பண்ணணும், தே ஆர் கன்சிடர் அஸ் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இருக்கும். ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இருக்கும் இன் சேம் ரேஷியோ அஸ் வாட்டர். வாட்டரில் என்ன ரேஷியோ இருக்குமோ அதேமாரி இங்கேயும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதே சேம் ரேஷியோவில் இருக்கும். இதில் கார்போஹைட்ரேட்லேயும் கார்போஹைட்ரேட்ஸ் தே ஆர் கன்சிடர் அஸ் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பனில் ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். சேம் ரேஷியோ ஆஸ் இன் வாட்டர். வாட்டரில் இருக்க மாதிரியே அதே சேம் ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறோம். கெமிக்கலி தே ஆர் டிஃபைன்ட் அஸ், எப்படி வந்து கார்போஹைட்ரேட் எப்படி கெமிக்கலி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, தே ஆர் டிஃபைன்ட் அஸ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் ஹீட்டோன். பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் பாலிஹைட்ராக்சி அப்படின்னா OH இதுமாரி நிறையா OH குரூப்ஸ் இருக்கும், அதான் பாலிஹைட்ராக்சி. ஸோ ஆல்டிஹைட் இருக்கலாம் அல்லது ஹீட்டோன் குரூப் இருக்கலாம். பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் பாலிஹைட்ராக்சி கீட்டோன்ஸ். அதாவது தே ஆர் கெமிக்கலி டிஃபைன்ட் அஸ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். அதோட ஜென்ரல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா CnH2ON. CnH2ON அப்படின்னு சொல்லக்கூடியது அதோடைய ஜென்ரல் ஃபார்முலா. சி அப்படிங்கிறது கார்பன், ஹெச் வாட்டர் இருக்கு இல்லையா, அதான் இதோடைய பாலிஹைட்ராக்ஸ் கார்போஹைட்ரேட்டோட ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. ஓகே, இது பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு. பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைடு ஆர் பாலிஹைட்ராக்சி ஹீட்டோன். ஸோ இது கார்போஹைட்ரேட்ஸ்க்கான கெமிக்கல் டெஃபினேஷன். அண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா சம் காமன் எக்ஸாம்ஸ் வர் குளுக்கோஸ், சுக்ரோஸ், ஸ்டார்ச். குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு மோனோசாக்ரைட்ஸ், சுக்ரோஸ் அப்படிங்கிற டைசாக்ரைட், ஸ்டார்ச் அப்படிங்கிறது பாலிசாக்ரைட்ஸ். இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் சொல்லுவோம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதான் குளுக்கோஸ் இஸ் மோனோசாக்ரைட், சுக்ரோஸ் டைசாக்ரைட், ஸ்டார்ச்சுங்கிறது பாலிசாக்ரைட்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் டீப்பாக அந்த டாபிக் வரும்போது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு கார்போஹைட்ரேட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் சிந்தசிஸ்டு இன் க்ரீன் லீவ்ஸ். பச்சை இலை இருக்குல்லையா, க்ரீன் லீவ்ஸில் தான் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா டூரிங் த போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது தான் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் ஆகுது. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை green leaves during the photosynthesis. Photosynthesis பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இன் விச் சன்லைட் ப்ரொவைட் தி எனர்ஜி. சன்லைட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து என்ன செய்யணும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை வந்து குளுக்கோஸாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய. குளுக்கோஸ் இஸ் தென் கன்வெர்டட் இன்டு அதர் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் கன்சர்வ்ட் பை அனிமல்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எப்படி சிந்தசிஸ் பண்ணுறது, கார்போஹைட்ரேட் எப்படி சிந்தசிஸ் பண்ணுறோம், க்ரீன் லீவில் டூரிங் தி போட்டோசிந்தசிஸ். இட் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இன் விச் சன்லைட் என்ன செய்யும்னா அங்கே கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கார்போஹைட்ரேட் அண்ட் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகே, குளுக்கோஸ் தென் அப்புறம் அதுக்கப்புறம் குளுக்கோஸ் என்ன பண்ணுறோம்னா அதர் கார்போஹைட்ரேட்டாகவும் அனிமல்ஸ் மூலம் அதை கன்சியூம் பண்ண முடியுது. குளுக்கோஸ் இஸ் தென் கன்வெர்டட் அதர் கார்போஹைட்ரேட். குளுக்கோஸ் வந்து அதர் கார்போஹைட்ரேட்டாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் அதை குளுக்கோஸ் வந்து அனிமல்ஸால் கன்சியூம் பண்ண முடியுது. CO2 கார்பன் டை ஆக்சைடு, இது பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். CO2 அண்ட் வாட்ரு
இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் இருக்கணும். C6H12 O6 அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட். அண்டு O2 ஆக்சிஜன் லிபரேட் ஆகுது, ஆக்சிஜன் வந்து லிபரேட் ஆகுது. ஸோ இங்கே 6 இங்கே 6 இங்கே 6 போட்டு இது ஆக்சிஜன் லிபரேட் பண்ணுது. இது கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட் தான் என்னது அதர் கார்போஹைட்ரேட்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அனிமல் கன்சியூம் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு பிளான்ட் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த சன்லைட்டு தான் என்ன செய்யணும், அந்த கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுத்த எனர்ஜி, சன்லைட் ப்ரொவைட் எனர்ஜி, அந்த சன்லைட் அந்த அதாவது லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை கார்போஹைட்ரேட் அண்ட் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் போட்டோசிந்தசிஸ். எவரி பிளான்ட்லேயும் நடக்கக்கூடிய ப்ராசஸ், தான் போட்டோசிந்தசிஸ். கார்போஹைட்ரேட் இப்படி தான் சிந்தேஸ் ஆகும், கார்போஹைட்ரேட் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அது க்ரீன் லீவ்ஸ், எல்லா க்ரீன் லீவ்ஸ்லேயும் மீன்ஸ் குளோரோஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதெல்லாம் க்ரீன் லீவ்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. குளோரோஃபிலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது இந்த ரியாக்ஷன் பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ரியாக்ஷன் ப்ராசஸ் தான் ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிறது. C6H12O6 தான் ஒன் ஆஃப் தி கார்போஹைட்ரேட். ஆக்சிஜன் வந்து லிபரேட் பண்ணுது. அது ஆக்சிஜன் வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து அவுட் பண்ணுறக்கூடியது. ஓகே, வாட்டர் வந்து நம்ம ஃபோர் பண்ணுவோம் இந்த ஆல் பிளான்ட்ஸுக்கு. ஸோ இதெல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஆல்மோஸ்ட் ஆல் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ். Okay, as they have the one or more chiral carbon. Yeah, almost all carbohydrates are optically active. Optically active அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு கார்பன் சரௌண்டட் பை 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் இந்த கார்பன் இந்த கார்பன் பேர் அசிமெட்ரிக் கார்பன் சொல்லுவாங்க. ஸ்டார் லெமன்ஸ். கார்பன் இஸ் சரௌண்டட் பை 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப். தட் கார்பன் இஸ் அசிமெட்ரிக் கார்பன் சொல்லுவாங்க. ஸோ அசிமெட்ரிக் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய எல்லா மாலிகுலுமே அது ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகுல்னு சொல்லுவாங்க. ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா அது வந்து பிளெயின் பாலரைட்டி ரொட்டேட் பண்ணக்கூடியது. கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். டிஃப்ரெண்ட் ஐசோமர் கிரியேட் பண்ணக்கூடியது. இப்போ கார்பன் இஸ் சரௌண்டட் பை ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதே சேம் குரூப்பாக தான் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே கார்பன் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இங்கே பாருங்கள் ஏ, இங்கே டி, இங்கே இ அப்படின்னா 2 குரூப்ஸ் உண்டு. தட் இஸ் சிமெட்ரிக் கார்பன் சொல்லுவோம். இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் கார்பன் சொல்லக்கூடியது. ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் கார்பன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கார்போஹைட்ரேட்டுமே ஆப்டிக்கலி ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதில் தே ஹேவ் ஒன் ஆர் மோர் கைரல் கார்பன். இந்த கைரல் கார்பன்ஸ் அப்படின்னா மீனிங், இந்த கைரல் கார்பன் அப்படின்னா கார்பன் இஸ் சரௌண்ட் பை டிஃப்ரெண்ட் ஆட்டம் சொல்ல முடியாது. அதான் கைரல் கார்பன். அதில் வந்து கார்போஹைட்ரேட்டை பொறுத்து ஒன் ஆர் மோர் கைரல் கார்பன் இருக்கும். சிரல் கார்பன் சொல்லுவாங்க. என்னது சிரல் கார்பன்ஸ் மீன்ஸ் தட் கார்பன் இஸ் சரௌண்ட் பை 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ that carbon is chiral carbons. ஸோ அதில் இருக்கிறதுல தான் இது ஹைட்ரோகார்பன்ஸ். they have the one or more chiral carbons. ஸோ they are optically activeன்னு சொல்லுவோம். the number of optical isomer depends on the chiral carbons. number of optical isomer ப்ரொடியூஸ் ஆகும். இது கார்போஹைட்ரேட்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர். ஸோ இந்த ஆப்டிக்கல் ஐசோமர் அப்படிங்கிறது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஆப்டிக்கல் ஐசோமர் அப்படிங்கிறது ஐசோமர் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் பட் டிஃப்ரெண்ட் தி ரொட்டேஷன். லிசன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். CHO இதில் ஒரு கார்பன் இருக்குது. இந்த சைடு H இருக்குது, இந்த சைடு OH இருக்குது. ஓகே, இந்த கார்பன் CH2OH இருக்குது. ஓகே, அந்த கார்பன் இஸ் கைரல் கார்பன் சொல்லுவோம். சென்டர் கார்பன் சரௌண்ட் பை பாருங்கள் CHO இருக்குது, OH இருக்குது. ஸோ இதை மிரர் இமேஜில் பார்த்தா அப்படி இருக்கும். இதை மிரரில் பாருங்கள் எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மிரரில் இருக்கும். CHO இருக்கும், இந்த சைடு H இருக்கும், இந்த சைடு OH இருக்கும், கீழே CH2OH. வாட் இஸ் இஸ் டிஃப்ரென்ஸ்? இங்கே பாருங்கள், இங்கே HOH இருக்கும், இந்த சைடு OH. மிரரில் பார்த்தா அப்படி தான் தெரியும். இது நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ்னு சொல்லுவாங்க. நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். ஸோ இதை டி ஐசோமர்னு சொல்லுவாங்க, இது எல் ஐசோமர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லக்கூடிய இதுதான் ஆப்டிக்கல் ஐசோமர். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரெண்ட் ரொட்டேட் தி பிளேன் போலார் லைட். ஒன் காம்பவுண்ட் இஸ் கிளாக் வைஸ், அனதர் காம்பவுண்ட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ரெண்டுத்துக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்மாக இருக்கும். ஓகே, தட் இஸ் ஒன் இஸ் டி ஐசோமர், ஒன்று எல் ஐசோமர் சொல்லுவோம். இது ஆப்டிக்கல் ஐசோமர்னு சொல்லக்கூடிய. ஆப்டிக்கல் ஐசோமர்னால் அந்த பிளேன் போலர்ஸில் ரொட்டேட் பண்ணுறதுல டிஃபராக இருக்கும். ஒன்று வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும், ஒன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். தட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமர். இந்த ஆப்டிக்கல் ஐசோமர் ரொட்டேட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே என்னது, இந்த அசிமெட்ரிக் கார்பன் ப்ரெசென்ட் இருந்தால் ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது ரொட்டேட் பண்ணும். அதர்வைஸ் என்னது, நாட் ரொட்டேட் தி பிளேன் போலார் லைட். ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ்னா ரொட்டேட் பண்ணாது. வாட் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்? இந்த ரெண்டு மிக்சர் தான்.
ஸோ இது மிரர் இமேஜில் பார்த்தா அது தெரியும், அதே மிரர் இமேஜில் பார்த்தா இது தலைகளாக தெரியும். நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ 2 தான் இல்லை, நிறைய வேணால் க்ரியேட் பண்ணலாம். புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இது ஆப்டிக்கல் ஐசோமர் அப்படிங்கிறது சேம் மாலிகுலர் ஃபார்மில் பட் டிஃபர் இன் ரொட்டேட் தி பிளேன் போலர் சைடு. அதே ரெண்டையும் எல்லாமே சிஹெச்ஓ எல்லாமே சேமாக இருக்கும். பட் ஏன்னா இது கிளாக் ரொட்டேட் பண்ணால் அந்த அனதர் காம்பவுண்ட் என்னது லெஃப்ட் ஹேண்ட் ரொட்டேட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர் பாசிபிலிட்டிஸ் எதை பொறுத்து அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிரல் கார்பனை பொறுத்து. ஸோ 1 இருந்தால் 2 கிரியேட் பண்ண முடியும். அதுமாரி அதுக்கு ஃபார்முலா இருக்குது 2n. இந்த n அப்படிங்கிறது சிரல் கார்பனுடைய ஒருவேளை ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா 2 ஐசோமர் 2 தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒருவேளை இங்கே n = 2 இருந்தால் 4 ஆப்டிக்கல் ஐசோமர் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஆப்டிக்கல் ஐசோமருக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் சிரல் கார்பன்ஸ் 2n ஐசோமர்ஸ், வேறு என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சிரல் கார்பன்ஸ். ஸோ இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்டே படிச்சிருக்கோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஒரே ஒரு கார்பன் இருந்தால் ஒன்று வந்து டி ஐசோமர், ஒன்று வந்து எல் ஐசோமர் ஈஸியாக சொல்லி போடலாம். ஆனால் n = 2 இருந்தால் 4 ஐசோமர் பாசிபிலிட்டிஸு. லிசன் பண்ணிச்சிங்களா? ஸோ ஆல் த கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆப்டிகலி ஆக்டிவ்ஸ். இந்த ஆப்டிகல் ஆக்டிவ்ஸ் மீன்ஸ் ஒய் ஆப்டிகல் ஆக்டிவ் ஆஸ் ரீசன். என்ன ரீசனு? தே ஹாவ் தே 1 or more chiral carbons, so optically active. Carbohydrates are why optically active? Because of they have 1 or more chiral carbon. What is my chiral carbon? Carbon is surrounded by 4 different different groups or different atoms. So look at this D-glyceraldehydes. The center one is carbon. So one is CHO, another one is OH, another one is CH2OH. That carbon is chiral carbon. So that is optically active compounds. Optically active compounds. The optical active compounds number of optical isomer produced depending upon the number of chiral carbon atom. How to find out the number of optical isomer? Formula 2n. The n is the total number of chiral carbon atoms. We have already learned in 11th standard represent the organic compounds. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ரெப்ரசன்டேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா பார்த்துருப்போம். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Fisher devised the projection formula related to structure of the carbohydrates. One of the 2 enantiomer form of glyceraldehyde. Based on the structures. Carbohydrates are named as D and LS. ஸோ அதுமாதிரி கிளிசரால்டிகேட் நம்ம எப்படி நேம் கொடுத்துருவோம் ஸ்டாண்டர்டாக நினச்சிக்கிறாங்க கிளிசரால்டிகேட் எடுத்துக்கிட்டாங்க. கிளிசரால்டிகேட் எப்படி நேம் கொடுத்தோமோ அதே மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நேம்டஸ் என்னது டி அண்ட் எல்னு சொல்கிறாங்க. டி அண்டு எல். ஸோ எப்படிங்க பாருங்கள் கிளிசரால்டிகேட் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டாங்க. இது எப்படி நம்ம டிகிளிசரால்டிகேட்னு சொல்கிறோமோ அதேமாதிரி குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கார்போஹைட்ரேட்ஸுக்கு எப்படி நேம் சொல்ல போகிறாங்க. ஏதாவது இந்த ஃபிஷர் அப்படிங்கிறவர் என்னது ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டாரு. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கார்போஹைட்ரேட்ஸ் ஒன் ஆஃப் தி 2 enantiomer form of glyceraldehyde. The carbohydrates are usually named with 2 prefix, namely D or L, followed by sign either plus or minus. Carbohydrate name சொல்லும்போது 2 type of name சொல்லலாம். The carbohydrates are usually named with 2 prefix யூஸ் பண்ணுறாங்க. D or L யூஸ் பண்ணுறாங்க. D or L and followed by plus or minus symbol indicate பண்ணணும். Plus or carbohydrates are usually named with 2 prefix, namely D எங்கணும் இல்லைனா எல்லுங்கணும். டி ஆர் எல்லாம் ஃபாலோட் பண்ணி என்ன செய்யணும் சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் அசைன் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸை அசைன் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் அசைன் டி நோட்டேஷன்ஸ் டி பை எல். எப்படி அசைன் நோட்டேஷன்னா டி பை எல் கம்பேரிங் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி கார்பன் ஆட்டம். கம்பேரிங் தி என்னது கான்ஃபிகரேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம் தட் இஸ் அட்டாச் டு CH2OH group glyceraldehyde. Examples D-glucose is so named because of H and OH on the C5 carbon atom in same configuration HOH C2 carbon atom diglyceraldehyde. ஸோ டி குளுக்கோஸ் சொல்கிறாங்க பாருங்கள். ஏன் டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ இங்கே டி குளுக்கோஸ் ஆக்சுவலி பாருங்கள் ஃபஸ்ட்டு கிளிசரால்டிகைடை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் கிளிசரால்டிகைடு டி கிளிசரால்டிகைடு. ஹச் என்னது லெஃப்ட் சைடில் இருக்கணும், ரைட் சைடில் இருக்கணும், OH இருக்கணும் இந்த கார்பனில். ஸோ அதேமாதிரி இங்கே பாருங்கள் குளுக்கோஸில் 5th கார்பன் எடுத்துருக்காங்க பாருங்கள் 5th கார்பன். ஸோ ஹச் வந்து இதேமாதிரி ஹச்சில் இருக்குது, OH என்னது ரைட் சைடில் இருக்கிறதுல அது பேர் டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டி குளுக்கோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டி குளுக்கோஸ் இஸ் ஸோ த நேம்டு பிகாஸ் ஆஃப் H and OH 5th கார்பன் atom are same configuration as the H and OH
அண்ட் செகண்ட் கார்பன் கிளிசரால்டிகைடில் எப்படி இருந்ததோ அதேமாரி இங்கே இருக்கிறதால தான் இது என்ன சொல்கிறாங்க டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம். டி குளுக்கோஸ்னு சொல்லியிருக்கோம். டு அண்டர்ஸ்டாண்ட் குளுக்கோஸ் ஒய் டி குளுக்கோஸ் அப்படின்னால இங்கே பாருங்கள் டி ரிபோஸ் HOH இது பாருங்கள் HOH இதான் டி குளுக்கோஸ் சொல்லுவோம். அதர்வைஸ் அப்படியே மாற்றி இருந்துச்சுன்னா பாருங்கள் இதே மாதிரி HOH எப்படி இருந்துச்சுன்னா ஃபிஃப்த்து கார்பனில் இங்கே பாருங்கள் அதே CH2OH வேணும். ஏன்னா CH2OH எப்படி நம்ம கிளிசரால்டிகைடில் என்ன சொல்கிறோம் CH2OH பாண்ட் இருக்கக்கூடிய கார்பனில் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணணும். அதான் கிளிசரால் எப்படி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. எப்படி ஃபாலோ பண்ணோம் CH2 குரூப் தட் இஸ் அட்டாச் டு CH2 குரூப் CH2 குரூப் வித் தட் கிளிசரால்டிகைடு. ஓகே அந்த கார்போஹைட்ரேட் அசைன்டு நோட்டேஷன் D/L கம்பேர் தி கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி கார்பன் தட் அட்டாச் கார்பன் அட்டாச் இருக்கக்கூடிய CH2OH குரூப் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனோட கம்பேர் பண்ணி சொல்லணும். ஓகே இங்கே பாருங்கள் இதில் எல்லாமே CH2OH குரூப் இருக்குது. CH2OH குரூப் இருக்குது. அப்போ CH2OH அட்டாச் இருக்கக்கூடிய குரூப்பில் வந்து இந்த கார்பனில் வந்து ஹச் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் வந்து OH இருந்துச்சுன்னா தட் இஸ் டிங்கிற ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதர்வைஸ் அதே இங்கே பாருங்கள் இது வந்து எல் கிளிசரால்டிகைட்னு சொல்லக்கூடியது. எல் கிளிசரால்டிகைட்னா CH2OH குரூப் அட்டாச் கார்பனில் வந்து OH லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் ஹச் இருந்துச்சுன்னா தட் இஸ் எல். இங்கே பாருங்கள் எல்லாம் எல். OH அது லெஃப்ட் சைட்லேயும் OH லெஃப்ட் சைடில் இருந்தால் எல் யூஸ் பண்ணிங்க. OH லெஃப்ட் சைடில் இருந்தால் எல், அதே OH ரைட் சைடில் இருந்தால் டி குளுக்கோஸ் இது எல் குளுக்கோஸ். அது CH2 குரூப் அட்டாச்சுக்கிறதும் பார்க்கணும், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது, இங்கெல்லாம் பார்க்க வேணாம். ஸோ ஒன்லி CH2 குரூப் அட்டாச்சக்கூடிய கார்பனில் OH லெஃப்ட் சைடில் இருந்தால் எல் குளுக்கோஸ் தட் இஸ் நாட் எல்லுங்கிறது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரின்னு சொல்லக்கூடியது. டிங்கிறது லிவர் ரொட்டேட்டரி, டிங்கிறது என்னது டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி மீனிங் வரும். பட் என்னது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் OH லெஃப்ட் சைட் ஆன் த கார்பன் தட் இஸ் எல் குளுக்கோஸ், எல் ரிபோஸ், எல் எர்த்ரோஸ், எல் கிளிசரால்டிகைட். டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ளஸ் அண்டு மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி லிவர் ரொட்டேட்டரி. ப்ளஸ்ஸாக இருந்தால் டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி, மைனஸாக இருந்தால் லிவர் ரொட்டேட்டரி. இந்த டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி காம்பவுண்ட்ஸ் ரொட்டேட் தி பிளேன் போலர் ஸ்லைட் clockwise direction. லிவர் ரொட்டேட்டரி காம்பவுண்ட்ஸ் ரொட்டேட் தி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த காம்பவுண்ட் என்ன செய்யணும் ஐ மீன்ஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அந்த பிளேன் போலர்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் ரொட்டேட் பண்ணும். ஸோ கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணுச்சுன்னா அது வந்து ப்ளஸ் சைனை யூஸ் பண்ணும். அதே ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணும் ஐ மீன்ஸ் இங்கே பாருங்கள் 9, 12, 3, 6. ஸோ இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணால் அது ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷன். ஸோ 9, 12, 3 இப்படி ரொட்டேட் பண்ணால் இது வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன் தான் ப்ளஸில் மென்ஷன் பண்ணும். இதே ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் பண்ணால் அது மைனஸ் ரொட்டேட் பண்ணும். டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி அப்படி மீன்ஸ் அது பிளேன் போலர்ஸ் அது கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ணும். The texto rotatory compound rotate the plane polar slide. The texto rotatory compounds rotate the plane polar slide. Plane polar slide rotate பண்ணுது. இதே சைடு clockwise rotate பண்ணால் அது பேர் texto rotatory. அதே liver rotatory compounds rotate the plane polar slide in anti-clockwise directions. So a D or yellow isomer can either be textoro or liver rotatory compounds. Texto rotatory compounds represent D plus அல்லது L plus. லிவர் ரொட்டரி காம்பவுண்ட் வந்து டி மைனஸ் எல் மைனஸ்னு வந்துட்டாவே அது டெக்ஸ்ட் ரொட்டரி காம்பவுண்டு லிவர் ரொட்டரி காம்பவுண்ட்ஸ் தான். அது டி மைனஸாக இருக்கலாம் அல்லது எல் மைனஸாக இருக்கலாம். அதே டெக்ஸ்ட் ரொட்டரினா டி ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது எல் ப்ளஸ்ஸாக இருக்கலாம். டி ப்ளஸ் ஆர் எல் ப்ளஸ். டி ஹைப்பன் போட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுச்சு அப்படின்னா டெக்ஸ்ட் ரொட்டரி. அதே டி ஹைப்பன் போட்டு எல் மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது பேர் லிவர் ரொட்டரி. லிவர் ரொட்டரிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கோம். டி அப்படிங்கிற நம்ம எதை சஃபிக்ஸில் ப்ரிஃபிக்ஸில் மென்ஷன் பண்ணோம். டிங்கிற எப்போ ப்ரிஃபிக்ஸோட யூஸ் பண்ணோம்னா OH வந்து ரைட் சைடில் இருந்தால் மட்டும்தான் டிங்கிற யூஸ் பண்ணிக்கணும். ஓகே அது வந்து ஃபிஷர் எப்படி எதை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு டிஎல் சிஸ்டம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த கிளிசரால்டிகைடை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு ஸோ இதை வச்சு தான் இப்போ எல்லா கார்போஹைட்ரேட்ஸுக்கும் சொல்கிறாங்க. வென் சைன் ப்ளஸ் சைன் அண்ட் மைனஸ் சைன் எப்போ இண்டிகேட் பண்ணோம்னா டெக்ஸ்டோ ரொட்டரி லிவர் ரொட்டரி. ப்ளஸ்ஸாக இருந்தால் டெக்ஸ்ட் ரொட்டரி. ஸோ மைனஸாக இருந்தால் லிவர் ரொட்டரின்னு கிளியராக வச்சுங்க. ப்ளஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா டெக்ஸ்டோ ரொட்டரி, மைனஸ் சிம்பிள் இருந்தால் லிவர் ரொட்டரி. டெக்ஸ்டோ ரொட்டரி அப்படிங்கிறது அந்த காம்பவுண்ட் வந்து பிளேன் போலர்ஸ் ரொட்டேட் பண்ணும். அந்த காம்பவுண்டு எப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அது டெக்ஸ்டோ ரொட்டேட் அர்த்தம். அதே ஆன்டி கிளாக்ஸ் ரொட்டேட் பண்ணிச்சுன்னா அது பேர் லிவர் ரொட்டேட்னு சொல்லும். டிலையும் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக டெக்ஸ்ட் ரொட்டரி, மைனஸாக இருந்தால் லிவர் ரொட்டரி. ஸோ டி எப்போ சிம்பிள் யூஸ் பண்ணோம், எல் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கோம். வாட் இஸ் டி குளுக்கோஸ் அப்படிங்கிற கிளியராக தெரிஞ்சுங்க. இதான் டி குளுக்கோஸ்னு சொல்லக்கூடிய இது எல் குளுக்கோஸ். அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான் பாருங்கள். இது அப்படியே சேமாக டிட்டோவாக இருக்கும். பட் அந்த ஹச் அண்ட் ஓஹெச்சோடைய அரேஞ்ச்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். மற்ற எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ டி குளுக்கோஸ் அண்டு எல் குளுக்கோஸ். அதேமாதிரி டி ரிபோஸ் அண்டு எல் ரிபோஸ் சேம் ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணிக்கிது மெமரி பண்ணிக்கிட்டு. ஸோ அதை மட்டும் டிஃபர் பண்ணிக்காம ஹச் அண்டு OH. இந்த இடத்துல ஹைட்ரல் கார்பன் சொல்லக்கூடியது. இங்கே 2 கைரல் கார்பன் இருக்குது.
இங்கே வந்து 3 கைரல் கார்பன் இருக்குது. இங்கே வந்து 1 2 3 4 கைரல் கார்பன் இருக்குது. ஸோ எந்தெல்லாம் கைரல் கார்பன் அப்படிங்கிறது இந்த பாருங்கள், இந்த இடம் தான் கார்பன்ஸ். இந்த இடம் இந்த சென்ட்ரல் பிளேஸ் இருக்கு இல்லையா, இதான் கார்பன். CHO CHOH COH H. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாமே கார்பன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கார்பன் பாருங்கள், இந்த கார்பன் பார்த்தா CHO குரூப்ஸ், OH குரூப்ஸ், H இந்த எல்லாமே குரூப்ஸாக இருக்கணும். ஸோ எல்லா கார்பனும் how many அசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னா 4 அசிமெட்ரிக் கார்பன் இருக்கும். இங்கே பாருங்க 1 2 3 4 கார்பன் அசிமெட்ரிக் கார்பன், ஐ மீன் சிரல் கார்பன் 1 2 3 சிரல் கார்பன்ஸ். ஸோ அப்போ இதுதான் சிரல் கார்பன் இருந்தால் தான் ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்க முடியும். ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருந்தால் தான் அது ரொட்டேட் பண்ணும். எல்லா காம்பவுண்டுமே ரொட்டேட் பண்ணாது. எல்லா காம்பவுண்ட் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நாட் ரொட்டேட் தி பிளேன் polar side must contains chiral carbon present இருக்கணும். The chiral carbon must be present in the organic compounds. That compound is only rotate the plane polar side. So most of the carbohydrates are optically active. Classification of carbohydrates. Next வந்து கார்போஹைட்ரேட்டை கிளாஸிஃபிகேட் பண்ண போகிறோம். கார்போஹைட்ரேட் கேன் பி கிளாஸிஃபைட் into 3 major groups. Carbohydrates can be classified into 3 major groups based on the product hydrolysis. அதாவது நம்ம ஹைட்ராலிஸ் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அதை டிபெண்ட் பண்ணி அது கார்போஹைட்ரேட் கிளாஸ் பண்ண போகிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் into 3 major groups. 3 major group வரும். எதனா பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ். பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் ஆஃப் ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்னால அதை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். Okay, carbohydrates classified into 3 major groups based on their product of hydrolysis, namely monosaccharide, oligosaccharide, polysaccharides. நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போடுங்க. இது வந்து டைரெக்டாக தெரியல. நம்ம carbohydrates classified into 3 types. ஒன்று வந்து monosaccharides, another one is oligosaccharide போடுங்க. லாஸ்ட் ஒன் இஸ் polysaccharide. 3 types of POLY polysaccharides. Carbohydrates are classified into 3 major parts. One monosaccharide, another one is oligosaccharide, and last one polysaccharides. Okay, class பண்ணிட்டோம். monosaccharides பத்தி carbohydrates are classified into 3 types: monosaccharide, oligosaccharide, polysaccharide. The based on the product of hydrolysis. ஹைட்ராலிஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு தான் monosaccharides, oligosaccharides, polysaccharide. கார்போஹைட்ரேட்ஸ் 3 டைப்பாக கிளாஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் monosaccharide எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். monosaccharides அப்படிங்கிறது ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் monosaccharides ஆர் கார்போஹைட்ரேட். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவோம். தட் can't be hydrolyzed further into simple sugar. அது வந்து அது ஹைட்ராலிஸ் பண்ண முடியாது. ஓகே, சிம்பிள் சுகராக அதை அந்த ஃபர்தர் சிம்பிள் சுகராக ஹைட்ராலிஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் மோனோசாக்கரைட்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மீனிங் பாயிண்ட் என்னென்னா, ஸோ ஆக்சுவலி சொல்லிக்கலாம், அடுத்த மீனிங் புரியும் உங்களுக்கு. மோனோசாக்கரைட்ஸுங்கிற கார்போஹைட்ரேட் சொல்லிடுங்க. இந்த மோனோசாக்கரைட் தட் கான்ட் பி ஹைட்ராலிஸ்டு ஃபர்தர் அண்ட் ஆல்சோ இஸ் கால்ட் சிம்பிள் சுகர். அது ஃபர்தராக அதை என்ன செய்ய ஹைட்ராலிஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு சிம்பிள் சுகர் சொல்லாத. இஸ் கால்டு என்னது? monosaccharides are called simple sugar. Monosaccharides have the general formula. monosaccharide general formula பாருங்கள். monosaccharide general formula CnH2ON. it is a simple for அதுக்கான monosaccharide general formula வந்து CnH2ON அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வந்து 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கலையா, ஒரு இங்கே 6 இருந்துச்சுன்னா H2O6 அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. I mean C6H12O6. Do you understand? இதான் மோனோசாக்கரைட்ஸ் சொல்லியிருப்போம். C6H12O6ன்னு சொல்லியிருப்போம். ஸோ N இங்கே N இருக்கும். ஸோ இங்கே யார் போட்டால் உள்ள 6 H12 மல்டி போனால் 12 மாறுதில்ல, அதான். ஸோ அதான் ஜென்ரல் ஃபார்முலா. மோனோசாக்கரைட் ஜென்ரல் ஃபார்முலா. மோனோசாக்கரைட் ஹேவ் ஏ ஜென்ரல் ஃபார்முலா CnH2ON. while Nங்கிறது there are many monosaccharides about 20 ஆஃப் தம் ஆக்கிற நேச்சர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் 20 வரைக்கும் தான் அது நேச்சராக இருக்கும். 20 ஆஃப் தம் அதில் வந்து நேச்சுரலாக இருக்கும். சம் காமன் மோனோசாக்கரைட்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ரிபோஸ், எரித்ரோஸ்.
ஸோ இதெல்லாம் அது மோனோசாக்கரைடுக்கான மோஸ்ட் காமனாக இருக்கக்கூடியது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம மோனோசாக்கரைடு முடிச்சிட்டோம். மோனோசாக்கரைட் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்ட்டு மோனோசாக்கரைட் ஃபர்தர் கிளாசிஃபை பண்ண போகிறோம். மோனோசாக்கரைட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசன்ட். இப்போ என்ன செஞ்சோம், இது எப்படி பிரித்தோம், மோனோசாக்கரைடு, அலிகோசாக்கரைடு, பாலிசாக்கரைட்ஸ் எப்படி கிளாஸ் பண்ணோம், நம்ம ஹைட்ராலிஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி பிரித்தோம். அடுத்து மோனோசாக்கரைடை ஃபர்தராக கிளாஸ் பண்ணுறோம். மோனோசாக்கரைடை ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். I mean sir, aldehyde, aldoses and ketoses. Number of carbon present in the chain, diaceous, tetraceous, pentoses and கூட பிரிக்கலாம். ரெண்டு விதமாக பிரிக்கலாம். மோனோசாக்கரைட்ஸ் அடுத்து பிரிக்கிற பாருங்க. மோனோசாக்கரைட் 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து ஆல்டோசோஸ், இன்னொன்று வந்து ஹீட்டோசஸ். ரெண்டாக பிரிச்சுக்கலாம். What is aldoses? எதை ப்ரெசன்ட் இன் ஃபங்க்ஷனல் குரூப். ஆல்டோசஸ், இது ஹீட்டோசஸ். ஆல்டிஹைட் குரூப் இருந்துச்சுன்னா CHO குரூப் இருந்தால் ஆல்டோசஸ், அதே CO குரூப் இருந்துச்சுன்னா ஹீட்டோசஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஆல்டோசஸ் அண்டு ஹீட்டோசஸ் ரெண்டே தான் பிரிச்சுக்கலாம். ஆல்டோசஸ் அண்டு ஹீட்டோசஸ் ரெண்டு பிரிச்சுக்கலாம். மோனோசாக்கரைட் ஃபர்தர் கிளாஸ் பண்ணிட்டு ஆல்டோசஸ் ஆர் ஹீட்டோசஸ் டிபெண்டிங் ஆன் தி ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் மீன்ஸ் CHO ஆல்டிஹைட் குரூப் இருந்தால் அது ஆல்டோசஸ், அதே ஹீட்டோ குரூப் இருந்தால் ஹீட்டோசஸ் பிரிச்சுக்கலாம். அடுத்த கிளாசிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் கார்பன் ப்ரெசன்ட் தி செயின். இந்த கார்பன் ஸ்டைல் அது எத்தனை கார்பன் ப்ரெசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னா, ஒரு இங்கே 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா ட்ரையசஸ் n = 3 அப்படின்னா ட்ரையசஸ். 3 கார்பன் தான் ட்ரையசஸ். டெட்ராசஸ், பெண்டசஸ், ஹெக்ஸஸ் அப்படின்னா எது நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் எப்படி எவ்வளோ ப்ரெசன்ட் ஆயிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்டோசஸ் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே லிசன் பண்ணுங்கள். ஆல்டோஸோட ஜெனரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் ஆல்டோசஸ் மீன்ஸ் ஆல்டிஹைட் குரூப் இருக்குது பாருங்கள். ஹீட்டோஸோட ஜெனரல் ஃபார்முலா பாருங்கள், இந்த தான் இருக்குது பாருங்கள். CO குரூப் இருக்குது பாருங்கள். CO இங்கே ஆல்டிஹைட் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது என்னது ஆல்டோசஸ். அதே ஹீட்டோசஸ்னால் என்ன, ஹீட்டோசஸ் CO குரூப் இருந்தால் இந்தமாரி ஃபங்க்ஷனல் ரெண்டையும் மெமரி பண்ணிக்கணும். CHOH கண்டிப்பாக அந்த குரூப் இருக்கணும். கீழே N போட்டுருக்கணும். CH2OH. ஸோ இதுதான் ஆல்டோஸோடைய ஜெனரல் ஃபார்முலா, ஆல்டோஸோடைய ஜெனரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்டோசஸ் அண்ட் ஹீட்டோஸ். மினிமம் 3 கார்பன் இருக்கும் பாருங்கள். n = 1 அப்படின்னா என்ன இருக்கும், 1 2 3 கார்பன் இருக்குது, அதெல்லாம் ட்ரையசஸ், ஆல்டோ ட்ரையசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. மினிமம் 3 கார்பன் தான் ஆல்டோ ட்ரையசஸ். மினிமம் 1 ஓகே, அப்படி தான் ஆல்டோ. ஒருவேளை n = 2 இருந்துச்சுன்னா ஆல்டோ டெட்ராசஸ். அப்புறம் மொத்தத்தை ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, இங்கே 2 போட்டுடலாமா, இங்கே போய் 2 போடணும். எண்ணுக்கு போல தான் இங்கே நம்பர் 2 போடணும். எண்ணுக்கு போல தான் 2 போடணும். 2 போட்டால் ஆல்ரெடி இங்கே 1 2 4 ஆயிரும். இப்போது ஆல்டோ டெட்ராசஸ். n = 3 ஆல்டோ பெண்டசஸ், 6 ஆல்டோ ஹெக்ஸஸ். அப்போ அது போதும். ஆல்டோ ட்ரையசஸ் அப்படின்னா n = 1ன்னு அர்த்தம். n = 1 தட் இஸ் ஆல்டோ ட்ரையசஸ். ஸோ இதில் அப்ளை பண்ணோம். ஆல்டோஸில் நம்ம என்னது நம்பர் ஆஃப் கார்பனை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் கார்பன் ப்ரெசன்ட் இன் தி செயின் இருக்கும்போது ட்ரையசோஸ், 4 இருந்தால் டெட்ரோசஸ், 5 இருந்தால் பெண்டோசஸ், 6 இருந்தால் ஹெக்ஸோஸ். இது போதும், ஹெக்ஸோசஸ். ஸோ தட் இஸ் ஆல்டோசஸ் அப்படிங்கிறது. ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட் இருந்தால் அது ஆல்டோசஸ் சொல்லணும். அதே ஃபங்க்ஷனல் குரூப் ஹீட்டோன் இருந்தால் 2 கேட்டகரி தான் இருக்குது. ஓகே, அந்த ஃபஸ்ட் ஒன் கிளிசரால்டிஹைட்னு சொல்லிட்டோம். கிளிசரால்டிஹைட்னு இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, இதான் கிளிசரால்டிஹைட். n = 1 தான் இப்படி தான் இருக்கும் கிளிசரால்டிஹைட். n = 1 கிளிசரால்டிஹைடு. ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ அப்போ இதை மெமரி பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீட்டோஸோட ஸ்ட்ரக்சர் மேலே CH2OH, சென்டரில் தான் C டபுள் பாண்ட், தட் இஸ் கீட்டோ குரூப்பு. ஸோ CHOH N போட்டுங்க, கீழே N, கீழே லாஸ்ட் வந்து CH2OH. ஐ மீன்ஸ் CH2OH அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால். இது பிரைமரி ஆல்கஹால் குரூப்ஸ். இது ஒரு பிரைமரி ஆல்கஹால் குரூப். செகண்டரி ஆல்கஹால் நம்ம N போட்டிருப்போம். செகண்டரி ஆல்கஹால் தான் N போட்டிருப்போம். லிசன் பண்ணுங்கள். CH எப்படி வேணும், CH2OH தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால் குரூப். சென்டரில் CO போட்டுங்க. CHOH செகண்டரி ஆல்கஹால் குரூப் தான் N போட்டிருக்கோம். கீழே பிரைமரி ஆல்கஹால் குரூப்ஸ். இது Nல முடிஞ்சிடும். இப்போ இங்கே மினிமம் எத்தனை கார்பன், கண்டிப்பாக என்னது 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் இருக்குது. எண்ணுக்கு போல் இப்போ 0 போட்டுக்கலாம் இங்கே. ஆனால் இங்கே எண்ணுக்கு போல் 1ல் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே எண்ணுக்கு போல் 0வோட ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 0 அப்படின்னா இது கிடையாது, அந்த குரூப்ஸ் இருக்கவே இருக்காது. இந்த குரூப் இல்லைனா எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3. ஸோ ஹீட்டோட்ரையசஸ், n = 0. n = 0 means that heterodryosis. n = 1 heterodendrosis. n =
2 ஹீட்டோபெண்டோசஸ், n = 3 ஹீட்டோஹெக்ஸோசஸ். அப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே போடுங்க. எண்ணுக்கு பதில் இந்த எண்ணுங்கிறது இதுக்கு மட்டும்தான். இங்கே ஜீரோனா எத்தனை கார்பன் இருக்கும்? 1 2 3 கார்பன் தான் இருக்கும். ஸோ ட்ரையசோஸ், ஹீட்டோ ட்ரையசோஸ், ஹீட்ரோ ட்ரையசோஸ், ஹீட்டோ ட்ரையோஸ், அடுத்தது பாருங்கள் டெட்ரோஸ் 4, n = 1னா 4க்கு பாருங்க டெட்ரோசஸ். அடுத்து n = 3னா பெண்டோஸ், n = 3னா ஹெக்ஸோஸ். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இதுக்கு போல் அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ ஆல்டிகேட் வந்து இது வந்து என்னது ரெண்டாக பிரிச்சாச்சு. ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு என்ன செய்கிறோம்? மோனோசாக்ரைடு. இது எல்லாமே மோனோசாக்ரைடு தான். மோனோசாக்ரைடு கிளாஸிஃபைட் வந்து பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஆல்டோசஸ் மீன்ஸ் தட் இது. ஹீட்டோசஸ் அப்படிங்கிறது இந்த பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்டோஸில் அப்படி நம்பர் ஆஃப் கார்பனை வச்சு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் கார்பன் செயின் எத்தனை ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஸோ பிரிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஆல்டோசஸ், ஹீட்டோசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரானது குளுக்கோஸ். அப்போ குளுக்கோஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குளுக்கோஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், C6H12O6. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா பிகினிங்லேயே படிச்சிருப்போம். நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் குளுக்கோஸ் ஃபார்முலா. அப்போ 6 அப்படின்னா n = என்னது 6 கார்பன் இருக்கணும். அப்போ இங்கே எத்தனை கார்பன்? இங்கே இது வந்து ஆக்சுவலி இங்கே ஆல்டிகேட் குரூப் இருக்கும். குளுக்கோஸ்னா ஆல்டிகேட் குரூப் இருக்கும். How many கார்பன்? 6 கார்பன். அப்போ இங்கே என்ன போட்டால் அங்கே 6 வரும் அப்படின்னா CHO, CHOH 4 போட்டுக்கலாமா? CH2OH 4 போட்டால் 6 வந்துடுமான்னு பாருங்கள். CHO, CHOH 4 போட்டுங்க, CH2OH. அப்போ எத்தனை கார்பன் டோட்டலாக? 6 கார்பன் இருக்கா. அப்போ இதுக்கு எப்படி நேம் சொல்லலாம்? ஆல்டோஹெக்ஸோஸ், தட் இஸ் குளுக்கோஸ். ஆல்டோஹெக்ஸஸ் தான் குளுக்கோஸ். ஆல்டோஹெக்ஸஸ் லிசன் பண்ணுங்க பாருங்கள். ஆல்டோஹெக்ஸோஸ் 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கு பாருங்கள். தட் இஸ் ஆல்டோஹெக்ஸோஸ். ஸோ இதான் செகண்டரி குரூப்ஸ். அதான் CH4 போட்டோம் இல்லையா, CHOH போட்டு அதை 4 டைம் போட்டிருக்கோம் இல்லையா, அதான் CHOH தான் 4 டைம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் 1 2 3 4 லாஸ்ட்டில் CH2OH. இது தான் அப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே 4 போட்டோம்னா 4 தனித்தனியாக செப்பரேட்டாக எல்லாமே செகண்டரி ஆல்கஹால். இது 4மே செகண்டரி ஆல்கஹால், இது பிரைமரி ஆல்கஹால். மேலே ஆல்டிகேட் குரூப்ஸ். ஆல்டிகேட் குரூப்பு கீழே CH2OH. அப்போ 4 பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால் குரூப்ஸ். ஸோ அதை இங்கே 4 போட்டிருக்கோம். தட் இஸ் ஆல்டோஹெக்ஸோஸ். வாட் இஸ் இஸ் ஆல்டோ 1 2 ஆல்டோபெண்டசோஸ். This one is aldodendrosis. This one is aldodriasis. ஆல்டோனா ஆல்டிகேட் குரூப்ஸ் இருக்கணும். ஆல்டிகேட் குரூப்ஸ் இருக்கணும். ஹீட்டோ குரூப்னா ஹீட்டோட்ரையசோஸ், ஹீட்டோடெட்ரோஸ், ஹீட்டோபெண்டோஸ், ஹீட்டோஹெக்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ நம்ம குளுக்கோஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம குளுக்கோஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதே ஃப்ரக்டோஸ் அப்படின்னு நம்ம ஃபார்முலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரக்டோஸ் அப்படின்னா எப்படி சொல்லணும்னா அதே ஃபார்முலா தான், C6H12O6 தான். குளுக்கோஸுக்கும் ஃப்ரக்டோஸுக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஃப்ரக்டோஸ்னா ஹீட்டோ குரூப்ஸ் இருக்கணும், குளுக்கோஸ்னா தான் ஆல்டிகேட் குரூப் இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு 6 கார்பன் வர்றோம். அப்போ என்ன பண்ணணும்? 3 கார்பன் போட்டலாமா? CH2OH, C=O, CHOH. த்ரைஸ் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட்டில் CH2. How many carbon? 6 carbon. ஸோ ஹீட்டோஹெக்ஸோஸ். ஹீட்டோஹெக்ஸோஸ் மீன்ஸ் அட் ஃப்ரக்டோஸ். ஹீட்டோ குரூப் இருக்கல, ஹீட்டோஹெக்ஸோஸ். இது ஹீட்டோ குரூப்ஸ் இருக்கும். ஆல்டிகேட்டுக்கும் குளுக்கோஸுக்கும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா தான், C6H12O6 தான். ரெண்டுத்துக்குமே மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான், பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்சோ. ஸோ ஆல்டிகேட் குரூப்ஸ் ஹியர் ஆல்டோசஸ், ஃப்ரக்டோஸ் மீன்ஸ் ஹீட்டோ குரூப்ஸ் ஃபங்க்ஷனல். ஸோ இதை நீங்கள் எல்லாம் மெமரி பண்ணி வச்சுங்க. ஸோ n = 1 to 3 ஸ்டார்ட் ஆகும். ஹியர் n = 0 1 to 3 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் குளுக்கோஸோடைய ப்ரிப்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம 5 மார்க் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம் டீப்பாக. ஸோ குளுக்கோஸோடைய ஃப்ரக்டோஸ் சான்ஸ் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க.